James chapter 5 verse 15. யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளர்களை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தானாயில் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளர்களை ரட்சிக்கும். ஜெபத்தினுடைய மேன்மை, இந்த ஜெபத்தினுடைய தன்மை, ஜெபத்தினுடைய கோட்பாடுகளை நாம் இந்த இடத்துல தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் 100% நம் ஜெபத்துக்கு பதில் உண்டு. இயேசு சொன்னார், என் பிதா இப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறார். நான் செய்கிற ஜெபத்திற்கு பிதாவானவர் இப்பொழுதும் பதில் கொடுக்கிறார் அப்படின்னு இயேசு சொன்னார். ஆனா நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அதற்கான பதில் இன்னும் வரவில்லை. நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். நம் தேசத்துல கிறிஸ்துவ அதிகமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபமெல்லாம் கேட்டிருந்தால் நம் தேசம் இன்னொரு லெவல்ல வேற மாதிரி ஒரு தேசமாய் மாறி இருக்கும். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. அதனால ஏன் ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? அதற்கான சில கோட்பாடுகள் என்ன? நாம் மணிக்கணக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்திற்கு ஏன் பதில் வரல? இல்லைங்களா? நம்ம எப்பாவது யோசித்திருக்கிறோமா? நம்ம எவ்வளவு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், இவ்வளோ இரவெல்லாம் ஜெபிக்கிறோம், அதிகாலம் ஜெபிக்கிறோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் ஏன் வரல அப்படின்னு என்னைக்காக நாம் யோசித்திருக்கிறோமா? அதான் இந்த ஜெபத்திற்கான சில, நாம் ஜெபிச்சா நடக்கும், நாம் ஜெபிக்காம ஒண்ணு நடக்காது. ஏன்னா இந்த பூமியில நாம் தேவனோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் ஏன் வரல, அந்த ஜெபத்திற்கு பதில் ஏன் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அதாவது நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு பதில் ஏன் நமக்கு கிடைக்கவில்லை என்றால், அதுல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட், அதுல இருக்கிற சில ஆழமான ஜெபத்தினுடைய கோட்பாடுகளை நமக்கு தெரியல. we don't know the principles of prayer. அதுதான் இந்த இடத்துல போதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு 100% ஆன்சர்ஸ். இப்ப இந்த போதனை, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த ஜெபம் ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்திற்கான பதில் 100% ஆண்டு நமக்கு கொடுப்பார். எதை பத்தி நாம் பேசிக் கொண்டு வருகிறோம் என்றால், நம்முடைய ஜெபத்துல விசுவாசம், விசுவாசமும் ஜெபமும், அதுதான் விசுவாசம் ஜெபம் இருக்கணும். இப்ப நாம் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்க பிரேயர் பண்ணும்போது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தான் நாம் ஜெபித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா ஜெபம் முடித்த பிறகுதான் நாம் அந்த ஜெபித்த அந்த ஜெபத்துல, அந்த விசுவாசத்துல நாம் நிற்பது இல்லை. நீங்க ஜெபத்துல நல்லா ஜெபிக்கிறீர்கள், ஆனா ஜெபத்துக்கு பிறகு என்ன? விசுவாசம் இல்லை. விசுவாசத்துல நாம் நிற்பது இல்லை. அதனால்தான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளர்களை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம். அப்ப ஜெபத்துல என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம். அப்ப விசுவாசம் இருந்தால்தான் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். பாருங்க, இங்க எடுத்திருக்கிற மார்க் 11ல, மார்க் சாப்டர் 11 வந்தீங்கன்னா அதுல அந்த மார்க் 11 அது ஒரு அற்புதமான ஒரு பகுதி. நாம் போதிக்க போறோம். மார்க் 11:24 வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ
அவைகளை பெற்றுக்கொள்வோம், அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். இப்ப நாம் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துல ஆண்டவத்துல ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட நல்லா ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபம் ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு? அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அவன் ஜெபத்துல பெற்றுக்கொண்டோம், எவைகள் எல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்டாகும். இப்ப எப்போது ஜெபத்திற்கு பதில் வரும், எப்போது ஜெபத்திற்கு ஆன்சர்ஸ் வரும், எப்போ ஜெபம் கேட்கப்படும்னா பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணதுனால் உங்களுக்கு உண்டாகாது. ஜெபிக்கணும், ஆனா ஜெபிச்சுட்ட எனக்கு ஆயிடும், எனக்கு வந்துடும், எனக்கு நடந்துடும், அப்படி கிடையாது. இதுதான் ஒரு லோ லெவல்ல ஜெபத்தை குறித்து தான் அறிவு. நான் ஜெபிச்சிட்டேன், எனக்கு நடந்துடும். அவன் ஜெபிச்சிருக்கீங்க, நடக்கும். ஆனா எப்ப நடக்கணும் பைபிள் சொல்லிருக்கு. ஆனா நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், ஜெபிச்சிட்டார், ஆண்டவர் செஞ்சிடுவார், அவர் செய்வார், கண்டிப்பா அவர் செய்வார். ஆனா அது உங்களுக்கு வரணும் என்றால், அது உங்களுக்கு உண்டாகணும்னா ஆண்டவர் சில இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் கோட்பாடு வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா சொல்றார் இயேசுங்க, என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணீங்க, உண்டாகணும். ஜெபம் பண்ணிட்டோம், வரணும். ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு கிடைக்கணும். ஜெபம் பண்ணியிருக்கிறோம், நமக்கு எல்லாம் வரணும். எப்பொழுது வரணும்? எப்போது உங்களுக்கு உண்டாகும்? சுகம் எப்போ வரும்? ஆசீர்வாதம் எப்போ வரும்? நிறைவு எப்போ வரும்? பிரச்சனை எப்போ மாறும்? சுகம் எப்போ வரும்? நீங்க ஜெபம் பண்ணதுனால வர்றதில்ல, ஜெபம் பண்ணிருக்கீங்க, கரெக்ட். ஆனா ஜெபம் பண்ணிட்ட பிறகு அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அப்ப ஜெபத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறீங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த பாட்டு தான் நமக்கு தெரியல. அதனாலதான் இதுல இருக்கிற இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு இன்னும் ஆழமா போதிக்கலாம்ங்க. எப்போது உங்களுக்கு உண்டாகும்னா, ஜெபிச்சிட்டீங்க, உண்டாகும். ஜெபிச்சிட்டோம், எனக்கு வெற்றி வரும். ஜெபம் பண்ணிட்டீங்க, எனக்கு எல்லாம் கிடைக்கும், அப்படி கிடையாது. அப்படிதான் நான் நினைச்சு ஜெபம் பண்ணினால எல்லாம் எனக்கு கிடைச்சிடும், எல்லாம் எனக்கு நடந்துடும், அப்படி நம்ம காலகாலமா வெயிட் பண்றோம். இப்ப பிரேயர் பண்ணிட்டு அந்த பிரேயர் ஆன்சர்ஸ் உண்டாகணும். இங்க பாருங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். சுகத்திற்காக ஜெபம் பண்ணீங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். வெற்றிக்காக ஜெபம் பண்ணிட்டீங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு எப்போ உண்டாகும்? ஜெபம் பண்ணதுனால உண்டாகாது. ஜெபம் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த ஜெபத்திற்கு ஆன்சர்ஸ் வர வரையும், அது உண்டாகிற வரையும், நீங்க பெற்றுக் கொடுக்கிற வரையும், நீங்க அதை ரிசீவ் பண்ற வரையும் எதில நிக்கணும்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ண அதை விசுவாசிங்கள் என்று இயேசு சொன்னார். பாத்தீங்களா? அந்த விசுவாசத்துல நிக்கணும். சுகத்திற்காக ஜெபம் பண்ணிட்டோம், ஆனா சுகம் இன்னும் வரல. சுகம் கிடைக்கிற வரையும் நீங்க விசுவாசிக்கணும். சுகம் கிடைக்கிற வரை நீங்க நம்பணும். சுகம் கிடைக்கிற வரை நீங்க அவரை விசுவாசிக்கணும், நம்பணும். அதுதான் ஜெபத்துல நீங்க விசுவாசம் உள்ளவர்கள். விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் செய்துட்டு எனக்கு வரப்போகுது அப்படின்னு எதில நிக்கணும்னா விசுவாசத்துல நிக்கணும். ஆனா நாம என்ன பண்ணோம்னா, ஜெபிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டோம், அதனால அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் நடக்கல. சுகத்திற்காக ஜெபிச்சுட்டு
சுகம் இன்னும் நமக்கு வரல, சரீரத்துல இன்னும் சுகம் வரல, வியாதி இருக்குது. ஆனா ஜெபம் முடித்த பிறகு நீங்க வாயை திறந்து எதைதான் பேசுவீங்க? வியாதி தான் பேசுவீங்க. ஏன் வியாதியை பேசணும்? சுகம் எனக்கு கிடைக்கல. அப்போ நீங்க சுகத்தை பேசிக் கொண்டிருந்தாதான் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஏன் உங்களுக்கு உண்டாகலன்னா, ஜெபம் பண்ணிட்ட பிறகு நீங்க பேசுகிற அத்தனை வார்த்தையும் அதுக்கு ஆப்போசிட். இன்னும் வியாதி மாறல, இன்னும் வியாதியில அது இருக்குது, சரீரத்துல இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாம் அதை நெகட்டிவா பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இயேசு சொல்லி கொடுத்தார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நல்லா கவனிங்க, ஜெபத்தை பத்தி பேசிக்கொண்டு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்க. விசுவாசித்து தான் ஜெபிக்கிறீங்க. இது ஒரு பாட்டு, இது ஒரு லெவல், ஒரு பக்கம். ஆனா நீங்க ஜெபிச்சனால உங்களுக்கு நடந்துருமா? பிரேயர் பண்ணிட்டீங்க, நடக்கும். ஆனா நாம என்ன நினைச்சோம்னா, ஒரே சைடுல நின்ட்டோம், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நடந்துரும். ஆனா பைபிள் இயேசு அப்படி போதிக்கல. ஜெபம் பண்ணிருக்கீங்க, ஆனா அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். இப்ப இரண்டாவது விசுவாசிக்கணும். நீங்க ஜெபத்துல எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசம் இருக்குது. எதுவரை விசுவாசம் இருக்கணும்? ஜெபத்துல மாத்திரம் விசுவாசம் இருக்க கூடாது. அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ என் ஜெபத்திற்கு ஆன்சர் வர வரையும் நீங்க எதுல தான் நிக்கணும்னா, விசுவாசத்துல தான் நிக்கணும். இன்னும் வியாதி சுகமாகல, இன்னும் வெற்றி வரல, இன்னும் கடன் பிரச்சனை மாறல, இன்னும் எனக்கு மேல வரல, இன்னும் அற்புதம் நடக்கல, இன்னும் ஆசீர்வாதம் வரல, இன்னும் மேன்மை வரல, இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கல. ஆனாலும் நீங்க எதுல தான் நிக்கணும்? விசுவாசத்துல தான். அதனால இயேசு சொல்றாரு, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அதனால இங்கதான் நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. உண்டாகிற வரையும் நீங்க எதுல நிக்கணும்? விசுவாசத்துல நிக்கணும். அதனால நாம ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் விசுவாசத்துல நிக்கிறதே கிடையாது. இப்ப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, மனம் திருமணம் ரட்சிக்கப்படணும்னு, இல்ல கணவன் மனைவி இல்ல யாருக்கும் ஜெபிக்கிறீங்க. ஜெபத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அவரை குறித்து நெகட்டிவா தான் பேசுவாங்க. நான் சொல்லுவோம், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தேன் ஆனா நடக்கல, நான் எவ்வளவு உபவாசம் பண்ணி பார்த்தேன் ஆனா மாறல, நான் எவ்வளவு ஜெபிச்சுட்டு பார்த்த ஆடத்துல கேட்டேன் ஆனா நடக்கல. இது சொல்லுவதற்கு தான் பிசாசு உங்களுக்கு ஆன்சர்ஸ் இன்னும் கொடுக்கல, ஆன்சர்ஸ் வரல. ஏன்னா அந்த டைம் ஆஃப் பீரியட்ல நீங்க மனம் மாற கூடாது, நீங்க மனம் திரும்ப கூடாது. ஏன்னா நீங்க பேசின ஜெபத்தை நீங்களே மைனஸ் பண்ண கூடாது. இப்ப விசுவாசத்தோட ஜெபம் பண்ணீங்க, ஆனா பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அதான் உண்டாகும், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். உண்டாகிற வரை நீங்க எதுல தான் நிக்கணும்? ஜெபித்த ஜெபத்துல தான் நிக்கணும். இன்னும் உயர வரல, இன்னும் வெற்றி வரல, இன்னும் ஆசீர்வாதம் வரல, இன்னும் பெரிய நன்மை வரல, ஆனாலும் நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், அந்த ஜெபத்துல தான் நிற்க வேண்டும். அந்த ஜெபத்துல தான் நிற்க வேண்டும். ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணிட்ட பிறகு அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும், அப்போது உங்களுக்கு நடக்கணும், அப்போது உங்களுக்கு வெற்றி வர வேண்டும், அப்போது உங்களுக்கு நன்மை மேன்மை வர வேண்டும். வருகிற வரை நீங்க எதுல தான் நிக்கணும்னா, நீங்க எந்த ஜெபத்துல ஜெபிச்சீர்களோ அந்த ஜெபத்துல நிற்பதுதான் விசுவாசம். பாருங்க, விசுவாசம் இந்த ஜெபத்துல மிக்ஸ் பண்ணணும். நீங்க கேட்கிறதுல எதுல மிக்ஸ் பண்ணணும்? விசுவாசத்துல. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் குறித்து நாம் பேசினோம். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருந்தவர்களை விடுவித்து
சேர்ப்பதற்காக தேவன் இறங்கினார். பாருங்க, அவங்க வனாந்தரத்திலிருந்து அந்த வழியாய் போய் கானான் தேசத்துல போக வேண்டியவர்கள். 2 நாள் அந்த டிராவல். அவங்க கானானுக்குள்ள போக வேண்டிய அந்த இடம், அவர்கள் ஒரு 2 டேஸ் டிராவல்ல கானானுக்குள்ள போயிருப்பார்கள். ஆனா அந்த 2 டேஸ்ல தான் அவங்க விசுவாசிக்கல, நம்பல. அந்த 2 நாள் வனாந்தரத்தை அவர்கள் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் அங்க நடந்தாங்க. இந்த 40 இயர்ஸும் ஆண்டவர் தான் அவங்களுக்கு துணையா இருந்து தூதர்கள் அனுப்பினார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், எல்லாமே சொன்னார். அவருக்கு முன்பாக மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் போய் கொண்டிருந்தது. எல்லாமே இருந்தும் அந்த கானானுக்குள்ள அவர்கள் போகவில்லை. 30 லட்சம் ஜனங்கள் அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கல. வாக்குத்தத்தம் இருந்தது. கர்த்தர் சொன்னார், அந்த கானான் உங்களுக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு பாதுகாப்பால் தேவ தூதர்கள் அனுப்பினார். ஆனால் இரவுல அக்னி ஸ்தம்பம், பகலில மேக ஸ்தம்பம் இருந்தோம், எல்லாம் இருந்தோம். அவர்கள் அந்த கானானுக்குள்ள போகவில்லை. ஏன் போகவில்லை? பவுல் சொல்றாரு, கேட்ட அந்த சுவிசேஷத்துல அவர்கள் விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணல அப்படின்னு ஹிப்ரு 4 சாப்டர்ல, எபிரேய 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கணும். ஏன் அவங்க அந்த கானானுக்குள்ள போல? ஏன்னா அவங்க கேட்டதுல எது மிக்ஸ் பண்ணல? விசுவாசம். அப்ப நீங்க ஜெபத்துல விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். பிணியாளிகள் என்ன செய்யும்? ரட்சிக்கும். அப்ப அவர்களுக்கு எல்லாமே இருந்தது, ஆனால் அவர்கள் உள்ள போல அதை சுதந்திரிக்க முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் அவங்க ஏன் அங்க மிஸ் ஆனாங்க? அவர்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல வாசிங்க. ஹீப்ரூ சாப்டர் 4 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது? 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவருக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமே ஆண்டு வாக்கு கொடுத்தான், போய் சுதந்திரிக்கணும், அவ்வளவுதான். ஆனால் அவர்களுக்கு கேட்டதுல அவங்க ஏன் சுதந்திரிக்கல? ஏன் அவங்க அதுல பிரவேசிக்கல? ஏன் அந்த கானானுக்குள்ள போலன்னா அவர்கள் கேட்டதுல விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணல. அப்ப கேட்கும் போது நீங்க எதை மிக்ஸ் பண்ணணும்? விசுவாசத்தை. நீங்க எதை கேட்கிறீங்களோ அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அதனால்தான் அந்த விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணல. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடிதான். பாருங்க, நீங்க கேக்குறீங்க, உங்களுக்குள்ள கேட்கிறவங்களுக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். விசுவாசம் இல்லாமல் கேட்டா கேட்கிற அந்த சுவிசேஷம் உங்களுக்கு பலன் தராது. அப்ப நீங்க நிறைய பேர் ஏன் தோல்வியில, விரக்தியில, வியாதியில, வறுமையில, போராட்டத்துல, பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால் கேட்கிற நமக்கு அதை என்ன மிக்ஸ் பண்றது இல்ல? விசுவாசம். ஏன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 10:17 ஆதலால் நீ விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ உங்களுக்கு விசுவாசம் வரணும்னா நீங்க கேட்கணும். எதை கேட்கணும்? வார்த்தை. அப்ப விசுவாசம் எதுல வருது? கேட்கிற வசனத்தினால். அதனால நீங்க வந்து கேட்கணும், வந்து வார்த்தை கேட்கணும். ஏன்னா வசனத்தை வந்து கேட்கும் போது அந்த கேட்க உங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசம் இல்லை. ஏன்னா அவர்கள் இந்த வார்த்தை கேட்பதில்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் எப்படி வரும்?
ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். எல்லாவற்றுக்கும் விசுவாசம் தான் மூலப்பொருள். இயேசு எல்லாரும் பார்த்து என்ன கேட்டாங்க? விசுவாசிக்கிறான்னு கேட்டார். அற்புதம் செய்யணும்னா அவருக்கு தேவை விசுவாசம். உங்களுக்கு எனக்கு அற்புதம் நடக்கணும்னா பரலோகத்துக்கு தேவை, ஆவிக்குரிய உலகத்துக்கு தேவை விசுவாசம். இல்லைங்களா? பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த பூமியில வாழணும்னா நமக்கு மெயின் கரன்சி பணம். பணம் முக்கியமா முக்கியம் இல்லையா? கிறிஸ்துவ சொல்லிட்டாங்க அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஏன்னா பணம் அது ஒரு பெரிய மேட்ரு இல்ல, பொருளாதாரம் ஒரு பெரிய மேட்ரு இல்ல. நாம் ஆவிக்குரியலா இருக்கணும். இந்த பூமியில எதுதான் இம்பார்ட்டன்ட்? மணி, கரன்சி. இப்ப பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்ய முடியும், எதை வேணாலும் வாங்க முடியும். அப்ப இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல உங்களுக்கு பணம் ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்சா இருக்குது. அதே மாதிரிதான் பரலோகத்தில் ஆவிக்குரிய உலகத்துல உங்க பணத்தினால் அது எதுவும் பெற முடியாது. எதன் மூலமா பெற முடியும்னா விசுவாசத்தினால் தான். அப்ப